Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது all components tester using PC547 transistor யூஸ் பண்ணி நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்பவுமே இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி ப்ரெட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் போர்டில் வந்து நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணும்போது ஈஸியாகவும் சால்ட்ரிங் பண்ண முடியும். எந்த வித ப்ராப்ளம் காம்பனன்ட்ஸ் எதுவும் அடியாகாமல் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை செக் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணுறது பெட்டர் வேவாக இருக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண சர்க்யூட்டை வந்து 3.7 V லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். 2 LED யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன் வந்து ஆன் இண்டிகேட் பண்ணும், ரெட்டு வந்து ஒர்க் ஆகுது நாட் ஒர்க்கிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெட் இண்டிகேட்டரும் பஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு LED எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது LED செக் பண்ணோம், ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ட்ராயிங் மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்கில் பார்த்தோன்னா ஒரு பிளாக் டயர் மாதிரி PC54 டிரான்சிஸ்டர் 3 டெர்மினல் கலெக்டர் பேஸ் இமிட்டர்லேருந்து 2 LED கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட்டு, நெக்ஸ்ட் வந்து க்ரீனு. டிரான்சிஸ்டரோட கலெக்டரையும் எல்இடியோட செகண்ட் எல்இடியோட கேத்தோடையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 2 LEDக்கும் மிடில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 Ohm. இந்த செகண்ட் இருக்க எல்இடிக்கு பேரலாக அப்படியே ஒரு 3 V பஸ்ஸரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இமிட்டருக்கும் ஃபேஸுக்கு நடுவில் ஒரு 10 kΩ ரெசிஸ்டன்ஸ், அது கீழே 1 kΩ ரெசிஸ்டன்ஸு. பேஸ் கலெக்டர் எமிட்ரு, இது ஆனோடு, இது கேத்தோடு, இது பஸ்ஸர் ப்ளஸ் மைனஸ். இதுக்கு இடையில பவர் சப்ளை கொடுக்குறோம், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. 3.7 V பேட்டரி சப்ளை. இது ரெண்டுக்கு நடுவில் ப்ரோப் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது பிளாக்கு, இது ரெட்டு. அவ்வளோதான், சிம்பிளான கனெக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறதுக்காண்டி காம்பனன்ட்ஸ் டைட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து PC547 டிரான்சிஸ்டர் 1, செகண்ட் வந்து பேட்ரி 3.7 V பேட்ரி ரீசார்ஜபிள் பேட்ரி 1, தேர்டு வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து 10 kΩ ஒன்று, 1 kΩ ஒன்று, லாஸ்ட் ஒன் 100 Ohm ஒன்று, 3 ரெசிஸ்டன்ஸு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து எல்இடி வந்து 3 V 5 mm லென்த் உள்ளது. ரெட்டில் ஒரு நம்பரு, க்ரீனில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து வந்து பஸ்ஸர் 1, 3 V பஸ்ஸர் 1. சிக்ஸ்த்து வந்து லாஸ்ட் ஒன்று வந்து ப்ரோப் ஒயர் வந்து ஒரு செட்டு, அந்த ரெட்டு பிளாக்கு செக் பண்ணுறதுக்காண்டி ப்ரோப் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து அதில் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம், 100 1 மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை வந்து சால்ட்ரிங் அயன் போர்டை யூஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க இந்த ப்ராஜெக்ட் போர்டில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும், ஒயர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ண காம்பனன்ட்ஸை அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது குயிக்காக எடுத்து சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், PC547 டிரான்சிஸ்டரை ஃபேஸு கலெக்டர் இமிட்ரு 3 டெர்மினல் டிவைஸு நமக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம். பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் அங்கிட்ட மாற்றி பெண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து காம்பனன்ட்ஸ் வந்து குயிக்காக பெண்ட் ஆகிரும். ஏன்னா வந்து அதில் இருக்க அந்த லீடு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கனால நம்ம எந்த சேஃபில் பெண்ட் பண்ண போகிறோமோ அந்த சேஃப்க்கு ஏற்றாப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு
சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி சால்ட்ரிங் பண்ணும்போது டக்குன்னு டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணாமல் சால்ட்ரிங் லெட்டை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா குயிக்காகவும் சால்டர் ஆகும், டக்குன்னு வந்து ஒட்டிக்கிடும் ஈஸியாக, லெட்டு வந்து ஒட்டிக்கிடும் ஈஸியாக. செகண்ட் என்ன பண்ணுறோம்னா ரெட் எல்இடி 3 வோல்ட்டு 5 mm. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேத்தோட சைடை சால்ட்ரிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷேப்பு தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின் பண்ணிட்டு, க்ரீன் எல்இடி என்ன பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வந்து ஆன்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி க்ரீன் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக ரெட் எல்இடி பிளிங்க் ஆகும்போது க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆகும்போது காம்பனன்ட்ஸ் வந்து ஓகே ஒர்க்கிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க லீடை கட் பண்ணிடுறோம். ரெட் எரியாமல் க்ரீன் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா நம்ம செக் பண்ணுற காம்பனன்ட்ஸு கம்ப்ளைண்ட்றதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் எல்இடியோட ஆனோட் டெர்மினலை ரெண்டு இதோட ஆனோடையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். ரெட்டோட ஆனோட் டெர்மினலையும் க்ரீனோட ஆனோடையும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெட்டோட கேத்தோடையும் எமிட்டரையும் சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 10 kilo ohm ரெசிஸ்டன்ஸு எமிட்டருக்கும் க்ரீன் எல்இடியோட கேத்தோடலையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 kilo ohm ரெசிஸ்டன்ஸு பேஸ் டெர்மினலில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த 10 kilo ohm ரெசிஸ்டன்ஸை 1 kilo ohm ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஃபேஸுக்கும் இடையில வந்து சால்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து 2 வயர் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அந்த 2 வயர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸருக்காண்டி, அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் எல்இடிக்கு பேரலாக பஸ்ஸர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 வயர் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 100 ohm ரெசிஸ்டன்ஸு 2 எல்இடியும் ஆனோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சால்ட்ரிங் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளை ஃபேஸ் பாசிட்டிவ் டெர்மினலில் 100 ohmலையும் நெகட்டிவ் டெர்மினலில் எமிட்டர் டெர்மினல்லையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ப்ரோப் எடுத்துக்கிறதுனால ஓல்டு மல்டிமீட்டரோட ப்ரோபை நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இது எங்கே சால்ட்ரு பண்ணுறோன்னா பாசிட்டிவோட ரெட்டு ப்ரோபையும் நெக்ஸ்ட் வந்து பிளாக் ப்ரோபை எதில் சால்ட்ரிங் பண்ணுறோம்னா நம்ம ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ண அந்த 1 kilo ohm அந்த ஃபேஸ்லேருந்து 1 kilo ohm உடைய எண்டில் வந்து இந்த நம்ம பிளாக் ப்ரோப்பை சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இது ஃபிட் பண்ணுற அளவில் தான் ஆல்ரெடி நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து டபுள் சைட் ஸ்டிக்கரும் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அது மேலே நம்ம பண்ண இந்த சால்ட்ரிங் வந்து ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறோம், ஒட்ட வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸர் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால பஸ்ஸருக்கு வந்து பாசிட்டிவ்க்கு எல்லோ ஒயரு, நெகட்டிவ்க்கு வந்து ப்ளூ ஒயர். ஜஸ்ட்டு வந்து நம்ம கலர் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுனால 2 கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹோல் வழியும் உள்ளே வச்சு நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி எல்லோ ஒயரை 2 எல்இடி ஆன் அவுட் டெர்மினல்லையும் அதாவது இந்த ரெட் எல்இடிக்கு பேரலாக வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு இருக்க அந்த ப்ரோ பயருக்கு வந்து கொஞ்சம் ஹோல் வந்து சரியாக மேட்ச் ஆகாதனால சால்ட்ரிங் யூஸ் பண்ணி தேவைக்கேற்றப்பில் ஹோலை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறோம். ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸர் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கனால பஸ்ஸரை ஒட்டுறதுக்கு க்ளூகன் எடுத்து அந்த பஸ்ஸரில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பஸ்ஸரை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், கனெக்ஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம சால்ட்ரிங் ரெடி பண்ண எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை 3.7 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்துட்றோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீன் வந்து பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 2 வயரை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரெட் ஆன் ஆகி பஸ்ஸர் சவுண்ட் வரும். ஓகே,
இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் ஆனோட்லேயும் பிளாக் ஒயரை கேத்தோட்லேயும் வச்சுக்கிறோம். ரெட் குரூப் ஆனோடு செக் பண்ணும்போது சவுண்ட் வருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் எல்இடி செக் பண்ணும்போது ரெட் ஒயரை வந்து ஆனோட்லேயும் பிளாக் ஒயரில் கேத்தோடில் வச்சா மட்டும்தான் பிளிங்க் ஆகும், இல்லைன்னா சவுண்ட் மட்டும்தான் வரும், உட்கார தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்ம எல்இடியையும் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து எல்டிஆரையுமே நம்ம மேக் பண்ண இந்த ஆல் காமன் ரெசிஸ்டரில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்ஓபி இந்த லாஸ்ட்லேயும் வைக்கும் போது வந்து ரெட் வந்து பிளிங்க் ஆச்சுன்னா ஓகே. நம்ம டிரான்சிஸ்டர் ஃபேஸுக்கும் கலெக்டருக்கும் இமிட்டருக்கும் நடுவில் நம்ம கலெக்டரில் பாசிட்டிவும் இமிட்டரில் நெகட்டிவும் கொடுக்கும்போது வந்து எல்இடி பிளிங்க் ஆகும். மற்றபடி இந்த கலெக்டர் பேஸுக்கு வந்து பிளிங்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு நம்ம மேக் பண்ண டெஸ்டரை வச்சு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸையுமே செக் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்ததால் கொஞ்சம் ஸ்பீடாக ரன் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்த்துருக்கேன். மற்றபடி வந்து ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.